ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. பாயாசம் சேமியா, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, பாதாம் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாங்க, இல்லைன்னா முந்திரி திராட்சை மட்டும் போட்டுக்கலாம். நெய், சர்க்கரை, பால் பவுட்ரு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த சேமியாவை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வாங்க எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ சேமியா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. சேமியாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்படி ரெண்டாக ஒடிச்சு போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சாச்சுங்க. இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சதை ஒடிச்சுக்கலாங்க. இங்கே பாயாசம் வைக்கிற அந்த கோசியில் போட்டு நல்லா இப்படி ஒடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 லிட்டர் சுடு தண்ணி ஊற்றுறேன். சேமியா நல்லா வேகட்டுங்க. சுடு தண்ணி ஊற்றி சேமியா வேக வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சேமியா வெந்துச்சுன்னா இந்த கொலகொலப்பு இருக்கும். இது சுடு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறங்காட்டி சேமியா நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு தனியாக இருக்கும். சேமியா நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ சேமியா வெந்தாச்சுங்க. சேமியா வேகாததுக்கு முன்னாடி சர்க்கரை போட்டுறாதீங்க. சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நெய் ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் 3 போட்டுக்கலாங்க. இப்போ பால் பவுடர் எடுத்து 100 கிராம் எடுத்து வச்சுருந்தேங்க. அதை 300 ml தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருக்கேங்க. கெட்டி இல்லாமல் வருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி போட்டு அடிச்சிட்டிங்கன்னா கெட்டி ஆகாமல் இருக்குங்க பால் பவுடர். இப்போ 100 கிராம் நம்ம சேமியா போட்டிருக்கோங்களா, 1 லிட்டர் வரை தண்ணி ஊற்றலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை போட்டுக்கலாங்க. இப்போ ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பால் பாயாசம் ரெடி.